ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, கத்திரிக்காய் கொத்ஸு. சரியா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்துக்கிறேன், 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இதுக்கு சின்ன உள்ளி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்காயும் கட் பண்ணியிருக்கேன், உள்ளியையும் சின்ன உள்ளியையும் துண்டு துண்டாக கட் பண்ணி, பச்சை மிளகாயும் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி நம்ம என்ன பண்ணலான்னா, வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வத்தல், மிளகா வத்தலையும் கிள்ளி போட்டு தாளிச்சிருவோம். தாளிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, முதல்ல சின்ன உள்ளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா, அதை இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் இப்போ உள்ளி, சின்ன உள்ளி, பச்சை மிளகா கொஞ்சம் அப்படி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் இது வெந்தோடனே என்ன பண்ணணும்னா, நம்ம கத்திரிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்குறோம் தெரியுமா, அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணி அதையும் கிண்டி கொடுத்துருவோம். பல்லாரி போடுறத விட சின்ன உள்ளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட சின்ன உள்ளி போட சொன்னது. நீ கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுரும். கத்திரிக்காயும் துண்டு துண்டாக தான் போடணும். போட்டு நல்லா வதக்கி விடும். ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா, சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா கத்திரிக்காய் உள்ளியும் நல்லா வெந்துடும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இது வெந்தோடனே நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் உப்பை போட்டுருங்க. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கணும். சரியா? இதில் ஊற்றுறதுக்கு. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தாச்சு, கத்திரிக்காயும் உள்ளியும் வெந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், புளி கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை இதில் ஊற்றிடுவோம். புளி கரைசலை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா அப்படி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். புளி கரைசல் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருவோம். சரியா? உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு இல்லை, அதனால் இனி உப்பு போட வேண்டாம், ஆல்ரெடி போட்டாச்சு. நல்லா வேக வச்சுருவோம். நல்லா வேகட்டும். ஆனால் என்னென்னா, ரொம்ப கத்திரிக்காய் ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது. சரியா? அப்படி ஒரு பருவத்தில் அப்படியே இருக்கணும். துண்டாக இருந்தால் தான் அந்த சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வச்சு சூடு சாதத்தில் எல்லாம் பிசைஞ்சாட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வத்தல் பொடி ஆட் பண்ணுவோம். வத்தல் பொடி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவோம். மல்லிப்பொடி ஆட் பண்ணியாச்சு. இனி அடுத்து மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வெந்தயப்பொடி, காயம், கொஞ்சம் பெப்பர். சரியா? இவ்வளவும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி தனித்தனியாக போடலைனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சாம்பார் பொடியை போட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லை ஆல்ரெடி, நான் வீட்டில் தான் இப்படி தனித்தனியாக தான் திரித்து வச்சுருப்பேன் எல்லாத்தையும். சரி, அதனால் சாம்பாரெலாம் வச்சாலுமே நான் தனித்தனியாக திரித்து தான் அதை தான் ஆட் பண்ணி அப்படி போட்டுருவேன். கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தான் சாம்பார் பொடி தனித்தனியாக வச்சுருக்கனால தான் இப்படி போட்டேன். சரியா? இல்லைன்னா சாம்பார் பொடி ஒரே இதில் பாக்ஸில் வச்சுருக்க மாட்டேன், தனித்தனியாக தான் திரிச்சு வைப்பேன். வெந்தயம், நல்ல மிளகா, ஜீரகம் எல்லாம் தனித்தனியாக வாங்கி திரிச்சு வச்சுருவேன். அதனால் தான் லாஸ்ட்டில் அது போடுறப்ப ஒவ்வொன்றா போடுவேன். நீங்கள் ஒரே சாம்பார் பொடியை போட்டால் உங்களுக்கு வேலையும் ஈஸி தானே. நல்லா கிண்டி விடுங்க. இப்போவே பார்க்குறப்பவே எனக்கு நாக்கு எச்சி ஊறுது, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சூடு சாதமாக இருந்தாலும் சரி, பழையதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? வச்சு பாருங்கள், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க.